பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 241வது கீர்த்தனை, பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே என்ற 241வது கீர்த்தனையின் மூலமாக கடவுளை போற்றி துதிப்போமாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைபெற வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், தியானிக்க போகிற உம்முடைய திருமறை வசனங்கள், ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் செவி கொடுத்து ஆண்டவரே அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஆம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வழிநடத்துதலும் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளின் நற்செய்தி பகுதியாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 15 வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால்
99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோட அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னியிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். மரத்துக்கு ஏறி எல்லாம் அல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டாயிருக்கிறது. ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண பரியந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளே காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் 140வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். ஆடுகளின் உண்மையான மேய்ப்பரே இறங்குமே, நானும் உம்மை சேர்ந்ததான உமதாடாகட்டுமே. ஆடுகளுக்காய் அன்பாலே ஜீவனை நீர் தந்ததாலே என்னையும் மீட்டீர் அல்லோ, அந்த அன்புக்கு ஒப்பு உண்டோ என்ற 140வது ஞான பாடலை இணைந்து பாடுவோமா. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான
தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை விசுவாசிகளே மற்றும் இந்த அருளுரையை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளின் அருளுரை பகுதியாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமுறை பகுதி அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 10 முடிய உள்ள திருவசனங்கள் நமக்கு அருளுரை பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே இதை நற்செய்தி பகுதியில் வாசித்தபடியினால் நான் இதை மறுபடியும் வாசிக்காமல் நேராக அருளுரைக்கு நான் செல்லுகிறேன். திருத்துவ பண்டிகை பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, 1வது ஞாயிற்றுக்கிழமையில பணக்காரனும் ஏழை லாசருவும் ஓமையை குறித்து பார்த்தோம். சென்ற வாரம், அதாவது திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மனிதன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அழைக்கப்பட்டவர்களை அவன் மீண்டும் கூப்பிடுகின்ற பொழுது அவர்கள் சாக்கு போக்கு சொன்ன அந்த ஓமையை அருளுரை பகுதியாக திருச்சபை நமக்கு கொடுத்தது. இப்பொழுதும் 3வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே காணாமற் போன ஆடு மற்றும் காணாமற் போன வெள்ளிக்காசு இவற்றின் மூலமாக, இந்த ஓமையின் மூலமாக அருளுரை ஆற்ற திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து 3 வாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகள் மூலமாக அருளுரை ஆற்றுவதற்கு திருச்சபை நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த நாளிலும் எல்லோருக்கும் அறிமுகமான காணாமற் போன ஆடு மற்றும் காணாமற் போன வெள்ளிக்காசு. இந்த ஓமை என்று சொன்னாலே நிறைய நேரங்களிலே இந்த ஓமையை குறித்து நாம் படித்திருப்போம். பிரசங்கிமார்கள் பேசுகிற செய்தியை நாம் கேட்டிருப்போம். இன்னும் இதை குறித்து அதிகமாக நாம் அறிந்து கொண்டிருப்போம். சிறு பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி தொடங்கி பல்வேறு பிரசங்கங்களை இந்த திருமறை பகுதியில் இருந்து நாம் பேச கேட்டிருப்போம். நாம் என்ன கேட்டிருப்போம்? நாம் அலைந்து திரிந்தோம், பாவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்துவின் மந்தையிலே நாம் சேராமல் கிறிஸ்துவின் மந்தையை விட்டு வெளியே வந்து நாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு விரோதமான செயல்களை நாம் செய்து கொண்டிருந்த பொழுது கடவுள் கிருபையாய் இரக்கமாய் அவருடைய ஒரே குமாரனை ஒரு நல்ல ஆயனாக, ஒரு நல்ல மேய்ப்பராக நமக்கு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்ற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே மாற்று கருத்து என்று ஒன்றும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கின்ற ஒரு மேய்ப்பர் என்பதிலே மாற்று கருத்து, சந்தேகம் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது என்ற கேள்வியை நாம் கேட்போம். அதன் பிறகு அதிலிருந்து நாம் அருளுரையை தியானி. லூக்கா 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். 2 மற்றும் 3. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள்.
அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. எப்பொழுது? முதல் வசனத்துல சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆயக்காரர்களும் பாவிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களுக்கு போதித்து அவர்களோடு உரையாடி அவர்களை ஏற்றுக்கொண்டு கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற உண்மையை அவர்களோடு அவர் பேசுகிறார். இது பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் பிடிக்கவில்லை. அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் சொல்லுகிறார். அப்ப இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது? பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும். இந்த உவமையின் வாயிலாக அவருக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? அவர்கள் முறுமுறுக்கிறாங்க. இவர்கள் பாவிகளாச்சே, இவர்கள் கடவுளுக்கு விரோதமானவர்களாச்சே, இவர்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்களாச்சே, இவர்களோடு எப்படி இவர் பேசுகிறார்? இவர் தன்னை கடவுளின் குமாரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். இவர் தன்னை கடவுளுக்கு ஏற்ற மகன், நான் தந்தையை நான் அறிந்திருக்கிறேன், நானே கடவுளின் ஒரே குமாரன் என்று சொல்லுகிற இவர் தன்னை பரிசுத்தவான் என்றும் சொல்லிக் கொள்ளுகிற இவர் எப்படி பாவிகளோடு அமருகிறார், பாவிகளோடு உணவு உட்கொள்ளுகிறார், பாவிகளோடு பேசுகிறார். பாவிகள் அங்கே வருகின்ற பொழுதே அவர்கள் பாவிகள் ஆச்சே, நீங்கள் ஏன் இங்கே வருகிறீர்கள் என்று அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அல்லவா என்ற கேள்வி பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தவான் என்று சொன்னால் பாவியை எப்படி அங்கீகரிப்பது? அதற்கு தான் இந்த உவமையை சொல்றார். ஆக இந்த உவமை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற இருவருக்குமே பொருந்தும். அதான் ரொம்ப முக்கியம். வருகின்ற ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் இந்த உவமை பொருந்தும். ஆனால் இந்த உவமை சொல்லப்பட்டது யாருக்காக என்று சொன்னால் அது பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இந்த உவமை சொல்லுகிறார். இந்த உவமையின் வாயிலாக தான் எப்படிப்பட்டவர், என்னுடைய குண அதிசயம் என்ன, நான் எப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த உவமையின் வாயிலாக அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படி என்ன சொல்லுகிறார்? இந்த உவமையின் வாயிலாக பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் என்ன சொல்லுகிறார்? இந்த உவமையின் வாயிலாக பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் என்ன சொல்லுகிறார்? நாம் தொடர்ந்து இவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இந்த உவமையின் வாயிலாக ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், அவர்களுடைய முறுமுறுப்பை அவர் உணர்கிறார் அல்லது கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே தான் இந்த உவமை வாயிலாக அவர்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதிலே ஒன்று அந்த ஆட்டு மந்தையை விட்டு வழி விலகி சென்று விட்டது. இவர் மாலை நேரங்களிலே ஆட்டை மேய்த்த பிறகு ஆட்டு மந்தையை எண்ணி பார்க்கிறார். அதிலே ஒன்று குறைகிறது. மீதம் 99 ஆட்டை ஒரு இடத்திலே விட்டுவிட்டு அல்லது ஆட்டிற்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திலே விட்டுவிட்டு
மீதமுள்ள ஒரு ஆட்டை தேடி அவர் செல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு கேள்வி வரணும். அப்படியானால் 99 ஆடுகளை பற்றி இந்த மேய்ப்பருக்கு கவலை இல்லையா? அன்பான தேவ ஜனமே, அந்த மேய்ப்பருக்கு கவலை கண்டிப்பாக உண்டு. ஒரு ஆட்டின் மீது இருக்கிற கவலை அதைவிட 99 ஆட்டிற்கும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த 99 ஆட்டின் மேலேயும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. 99 ஆடுகள் இருக்கிறது, இவைகள் வழி விலகி போகாது என்கிற நம்பிக்கை அந்த மேய்ப்பனுக்கு இருந்திருக்க வேண்டும். இந்த ஒரு ஆட்டை குறித்தும் அவருக்கு என்ன இல்லைங்க, கோபம் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். வழி விலகி போன ஒரு ஆட்டை குறித்து கோபம் இல்லை. மாறாக அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே அதை தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவர் திரும்ப வருவதாக திருமறை நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆம் வசனத்துல கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, ஆட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்த பிறகு அந்த ஆட்டை என்ன பண்ணிருக்கணும்? 99 ஆடுகள் ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது நீ ஏன் பிரிஞ்சு போன, நீ ஏன் தனியா போன, என்னுடைய வேலையை இரட்டிப்பாக்கி விட்டாயே என்ற கோபத்தில் அந்த ஆட்டை தண்டித்திருக்க வேண்டும். மாறாக அன்பு காண்பிக்கிறார், தன்னுடைய தோளின் மேல் போட்டுக் கொள்ளுகிறார். ஒருவேளை 99 ஆடுகளை காணோம் என்று அந்த ஒரு ஆடு எப்படி அலைந்து தெரிந்திருக்கும், எப்படி கூக்குரல் போட்டிருக்கும், எப்படி அவை மிகவும் எப்படி சொல்றது ஏமாற்றத்துடன் இருந்திருக்கும், கத்தி கத்தி துவண்டு போயிருக்கும் அல்லவா. சுற்றி சுற்றி வந்து தன்னுடைய சக ஆடுகளை தேடி தேடி களைத்து போயிருக்கும் அல்லவா. ஆகவே அந்த மேய்ப்பனுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. அந்த களைத்து போன ஆட்டை தன்னுடைய கோலால் அதை விரட்டி தன்னுடைய மந்தைக்குள் சேர்க்கவில்லை, மாறாக தன்னுடைய தோளின் மேல் அதை போட்டுக்கொண்டு மந்தையை நோக்கி நடக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது அந்த மேய்ப்பனுடைய பெரிய இரக்கத்தையும் அந்த மேய்ப்பனுடைய அன்பையும் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஓமை இப்பொழுது நான் சொன்ன இந்த காரணம் யாருக்கு தெரியுமா? பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும். இப்படி வழி தப்பி போன ஆடுகளாய் ஒருவேளை நாம் இருந்திருப்பேமையானால், அல்லது இப்பொழுதும் வழி தப்பி போன ஆடுகளாக நாம் இருப்பேமையானால், நம்முடைய மேய்ப்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி தேடி அழைந்து நம்மை மீட்டு அவருடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு நம்மை சக ஆடுகளோடு அந்த திருச்சபை மந்தையிலே நம்மை இணைத்துக் கொள்ளுகிறார். இது அந்த மேய்ப்பனுடைய பேர் இரக்கம், அந்த மேய்ப்பனுடைய அன்பு. அன்பான இதனுடைய பிள்ளைகளை, சாதாரணமா நீங்க பாருங்க, ஒரு மந்தையில இருக்கிற ஒரு ஆடு மட்டும் தனியா பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த ஆடு பயங்கரமா சத்தம் போடும். அந்த ஆடு தனியாக இருக்கிறோமே, அந்த தன்னை ஏதாவது பயத்தோடு திகிலோடு சத்தம் போடும், துவண்டு போய்விடும். அந்த மேய்ப்பன் அதை தூக்கி சுமந்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு அன்பும் அவ்வளவு இரக்கமும் நம்மீது கரிசனையும் கொண்டவர்தான் நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மேய்ப்பர் நமக்கு இருப்பதனால் நாம் மீண்டும் மந்தைகளோடு இணைந்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆகவே அது மட்டும் அல்லங்க, நம்மை அழைத்து அந்த மந்தையோடு இணைத்ததற்காக அந்த மேய்ப்பன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் என்று திருமறை இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறது. தன்னுடைய சக மேய்ப்பர் கூப்பிட்டு காணாமற் போன என்னுடைய ஆடு வந்து விட்டது என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவர்களோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்ப அந்த மேய்ப்பருக்கு எவ்வளவு சந்தோஷம்.
நாம் காணாமற் போனதை குறித்து கோபம் அல்ல, மாறாக அவரை நாம் மீட்டு கொண்டு வந்து விட்டோமே என்கிற சந்தோஷம். அப்படியானால் காணாமற் போன பொழுது அந்த மேய்ப்பனுடைய இருதயம் எப்படி துடித்திருக்கும்? அந்த மேய்ப்பனுடைய மனது எந்த அளவிற்கு பாடுபட்டிருக்கும்? இதுதாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் வழி தப்பி போகின்ற பொழுது, பாதை தெரியாத ஆட்டை போல நாம் இருந்த பொழுது, கடவுள் நம்மை தேடி வந்தார். தன்னுடைய ஒரே மகன் மூலமாக நம்மை தேடி நம்மை கண்டெடுத்தார், நம்மை மீட்டார். நம்மை தோளின் மேல் சுமந்து அதை சந்தோஷத்தோடு நாம் மீட்டுக் கொண்ட அந்த தினத்தை சந்தோஷத்தோடு கொண்டாடினார். இதுதாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உத்தம மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மேய்ப்பர் பேரன்பு கொண்டவர். நம்முடைய மேய்ப்பர் இருதயத்தை கடினப்படுத்தாமல் அன்பு செலுத்துகிற மேய்ப்பர். நம்முடைய மேய்ப்பர் நாம் பாவ வழிகளிலே தொலைந்து போன பொழுது நம்மை காடு மலைகள் இப்படி எல்லாவற்றிலுமே தேடி தேடி அலைந்து நம்மை மீட்டெடுத்தவர் நம்முடைய மேய்ப்பர். நம்முடைய மேய்ப்பருக்கு ஒரு பெயர் இருக்கு. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை நீ யோசித்து பாருங்க, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உலக ரட்சகர் பிறக்காவிட்டார், அதை சுமந்து நற்செய்தியாளர்கள் இங்கே வராவிட்டால், நற்செய்தி இங்கே பரப்பப்படாவிட்டால், நீங்களும் நானும் காணாமற் போன ஆடுகளாகவே இருந்திருப்போம். காணாமற் போன ஆடுகளாக திக்கு திசையின்றி யார் நம்மை மீட்டெடுப்பார் என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியோடு நாம் இருப்போம். ஆனால் நம்மை மீட்டவர், நம்மை தேடி வந்தவர், காடு மலைகள் எல்லாம் நம்மை தேடி தேடி அலைந்து நம்மை கண்டுபிடித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பேரன்பிற்கும் அவருடைய மன உருக்கத்திற்கும் அவருடைய அப்படிப்பட்ட பேர் இரக்கத்திற்கும் முன்பாக யாரும் இருக்கவே முடியாது. அப்படி உன்னதமான மேய்ப்பர் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதாங்க கடவுள், இவர்தான் கடவுள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக இந்த உவமையின் இது ஒரு புரிந்து கொள்ளுதல். இந்த புரிந்து கொள்ளுதல் யாரை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவிகளையும் ஆயக்காரரையும் யார் யாரெல்லாம் மந்தையிலிருந்து விலகி போய்விட்டார்களோ, யார் யார் எல்லாம் மேய்ப்பனை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த ஒரு நற்செய்தியாக இருக்கும். ஆனால் பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இந்த செய்தி முறுமுறுப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த உவமை அவர்களுக்கும் உண்டு, இந்த உவமை அவர்களுக்கும் பொருந்தும் என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உவமை முறுமுறுத்த பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் என்ன சொல்லுகிறது? 7ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்றாரு? இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்களுக்கு சொல்லுகிறார், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அன்பான தன்னுடைய பிள்ளைகளே, இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பேசுகிறாரே, அவர்களோடு உணவு உட்கொள்ளுகிறாரே, அவர்களோடு உறவாடுகிறாரே என்ற முறுமுறுப்பிலே இருந்த பரிசேயருக்கும்
மறைநூல் அறிஞர்களுக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த இடத்துல, உனக்கு முறுமுறுப்பாய் இருக்கிறது, நான் பாவிகளோட பந்தி இருப்பதும் நான் பாவிகளோட பேசுவதும் பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் வேத பாரகருக்கும் முறுமுறுப்பாய் இருக்கிறது, மாறாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் என்ன ஒரு செய்தி சொல்றாருன்னா, இது உனக்கு சந்தோஷத்தை தரவில்லை. நம்மை விட்டு அகன்று போன, தொலைந்து போன ஒரு ஆடு நம்முடைய மந்தையிலே ஒன்று வருகிறது என்று சொன்னால், அதை குறித்து இந்த பரிசேயருக்கும் இந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் சந்தோஷம் வரவில்லை, மாறாக முறுமுறுப்பு வருகிறது. ஆனால் பரலோகத்திலே நம்முடைய கடவுளுக்கு, நம்முடைய பிதாவானவருக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, இப்ப ஒரு கேள்வியை மறைமுகமா கேட்கிறார். அந்த பரிசேயர்களை பார்த்து, அந்த மறைநூல் அறிஞர்கள் வேத பாரகரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மறைமுகமான கேள்வியும் அதற்கு பதிலும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முறுமுறுப்பு, ஆனால் பரலோக ராஜ்யத்திலோ மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது நான் எதை செய்வது? இப்பொழுது நான் யாரை திருப்திப்படுத்துவது? இப்பொழுது நான் யார் சொல்வதை நான் கேட்பது? நீங்கள் சொல்வதை கேட்பதா, அல்லது பிதாவானவர் எதற்காக இந்த பூமிக்கு என்னை அனுப்பினாரோ அதை நான் கேட்பதா? யோவான், பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இதற்கு அருமையான ஒரு பதிலை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னா, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என்னுடைய விருப்பத்தை நான் என்றைக்கும் செய்தது இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதற்காக என்றைக்குமே நான் அற்புதத்தை செய்ததே இல்லை. மாறாக என்னுடைய பிதா, என்னை அனுப்பினவர், த கிரியேட்டர், இந்த உலகத்தை படைத்தவர், அவருக்கு என்ன சந்தோஷமோ, அவர் எதிலே பிரியப்படுகிறாரோ, அவர் என் நிமித்தமாக நான் எதை செய்ய வேண்டும் என்று என்னை தீர்மானித்திருக்கிறாரோ அதையே செய்வனே ஒழிய, நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள் என்பதற்காக என்னுடைய பணியை நான் மாற்றிக் கொள்ளவே மாட்டேன் என்பதை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவர் பரிசேயரையும் வேத பாரகரையும் சமாதானப்படுத்துவதற்காக அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஆயக்காரரையும் பாவிகளையும் தன்னிடத்தில் சேரவிடாமல் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. மாறாக அவர்கள் என்னிடத்தில் வருவதால் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர்களை என்னிடத்தில் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் பாவிகள் என்று திருப்பி அனுப்பப்பட்டிருந்தால் யாருக்கு சந்தோஷமா இருந்திருக்குங்க? பரிசேயனுக்கும் அந்த வேதபாரகனுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வாயிலாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் எந்த அளவிற்கும் எந்த சூழ்நிலையிலும் மனிதனுடைய விருப்பத்திற்கு உடன்படாதீர்கள். எனக்கு தெரிந்த ஆயர் பெருமக்கள் உண்டு சென்னையில். அந்த சென்னையில் ஒரு மூத்த ஆயர் என்னோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது ஆராதனை சென்னையிலே முற்றிலும் மாறிவிட்டது. நிறைய பிரசங்கியார்கள் திருமுறையை எடுத்து தவறாக போதிக்க ஆரம்பித்து தனக்கென்று பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கேற்ற அருளுரையை கொடுக்கிறாங்க. அதுல ஒரு திருச்சபை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் 10 மணிக்கு மேல ஆலயத்திற்கு வந்தால் போதும்,
இந்த உடைதான் உடுத்தியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் இப்படிதான் வர வேண்டும், கையிலே பைபிள் எடுத்துட்டு வரணும், பாட்டு புத்தகம் எடுத்துக்கிட்டு வரணும், இப்படி பேண்ட் ஷர்ட் ஒரு ஒழுக்கமான நிலையோடு ஆலயத்தை நோக்கி வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. மாறாக நீங்க எப்ப தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ அப்போ வாங்க, அதன் பிறகு நாம் கடவுளை துதிப்போம் என்று சொல்லி அப்படி வரவங்க எப்படி வராங்க தெரியுமா? இது உண்மை, சென்னையில் நடைபெற்று இருக்கிறது. எப்படி வராங்க தெரியுமா? ஒரு பெரும்டாஸ் அல்லது ஷார்ட்ஸ், ஒரு டிஷர்ட், ஒரு பனியன், அதாவது அவர்களுடைய இஷ்டத்திற்கு வழிபாடை மாற்றிக் கொள்வது, அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அருளுரையை செய்வது, அவர்களுக்கு ஏற்றது போல திருமறையை பைபிள அப்படியே என்ன பண்றதுங்க, பேசுவது. இது வல்ல வாழ்க்கை. மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாம் வாழ ஆரம்பித்தால் கடைசி வரைக்கும் சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஏனால் மனிதன் மாறக்கூடியவன். நம்முடைய கடவுள் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆனால் மனிதன் மாறக்கூடியவன். அவருடைய மனநிலை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இது பிடிக்கும் என்கிறவன் நாளைக்கு வேறொன்று பிடிக்கும் என்று சொல்வார். அப்படி மனிதருக்கு பிடித்ததெல்லாம் நாம் செயல்படுத்த தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் கடவுளை மறந்து போவோம். கடவுள் சொல்லுவதை நாம் செய்யாமற் போவோம். ஆக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களாகிய பரிசேயரையும் வேதபாரகரையும் திருப்திப்படுத்தவில்லை. மாறாக பரலோகத்தில் இருக்கிற பிதா சந்தோஷப்படும்படியாக அவர்களை பிதாவை தான் திருப்திப்படுத்துறார். அவருடைய சொந்தமா சுயமா இது செய்யவில்லை. என் பிதா இதை விரும்புகிறாரோ, என் பிதா என் மூலமாக எதை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்கிற பதிலை பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி வாழுகிறோம்? இன்றைக்கு நாம் எப்படி பேசுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும். மனிதரை திருப்திப்படுத்துவது எதற்காக? அதன் மூலமாக நாம் முன்னேற வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நிலையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். இதற்காக தான் மனிதனை திருப்தி கொள்ளுகிறோம். ஆனால் கடவுளை திருப்திப்படுத்தி பாருங்கள். கடவுள் சொல்வதை கேளுங்கள். அது நமக்கு ஆரம்பத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நமக்கு கொடுக்கும், சமாதான குறைவை நமக்கு கொடுக்கும். ஆனால் பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்முடைய செயல் மூலமாக மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். காரணம், என் விருப்பப்படி அவன் வாழ்கிறான், என் விருப்பப்படி அவன் செய்கிறான். நம்முடைய வாழ்க்கை யாரை மையப்படுத்தி இருக்கிறது? மனிதனையா, கடவுளையா, அல்லது உலக பொருளையா, கடவுளையா? தெளிவா சொல்லிட்டார் சாமி. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அன்பான இதனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்குள்ளே ஒருவேளை பரிசேயத்தனம் நிறைய நேரங்களிலே இருந்திருக்கிறது. நான் பரிசுத்தவான், நான் நன்றாக பைபிள் படிக்கிறேன், நான் நன்றாக உபவாசிக்கிறேன், நான் நன்றாக ஜெபம் செய்கிறேன். யாரை போல? பரிசேயன் மாயக்காரனை போல. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமாயின் நாம் கடவுளால் புறக்கணிக்கப்படுவோம். அதே நேரத்தில் எனக்காக தன்னுடைய ஒரே மகனை நல்ல மேய்ப்பராக இந்த பூமியிலே கொடுத்து அலைந்து திரிந்து மந்தையை விட்டு விலகி மேய்ப்பனை விட்டு விலகி செய்வது அறியாது துன்மார்க்கமான ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல மேய்ப்பர் என்னை கண்டுபிடித்து என்னை ரட்சித்தார், மீட்டுக் கொண்டார் என்று விசுவாசிப்போமேயானால் அது அதன் மூலமாக கடவுள் சந்தோஷம் அடைகிறார். இல்லை, நான் பரிசேயன், நான் நன்ற நல்லவன், நான்
உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று நாம் சொல்வேமே ஆனால் கடவுளால் புறக்கணிக்கப்படுவோம். அன்பானவருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே இருக்கிற பரிசேயத்தனங்கள், நமக்குள்ளே இருக்கிற நான் நல்லவன் என்கின்ற குணாதிசயங்கள், நமக்குள்ளே இருக்கிற பாவிகளை ரட்சிக்க விடாமல் எது செஞ்சாலும் அது கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உண்மையிலே நாம் யார்? பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், வேதபாரகர்களா, அல்லது கடவுளால் தேடி அலைந்து கண்டுபிடித்து மீட்கப்பட்ட மக்கள் கூட்டமா? யோசித்து பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நல் மேய்ப்பர் இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற திரு ரத்தம் நம்மை கழுவாமல் எதுவுமே சாத்தியமில்லை. நம்முடைய விசுவாசத்தை நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைப்போம். நான் அலைந்து திரிந்தேன், நான் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றேன், நான் கடவுளின் ஆட்டு மந்தையிலிருந்து விலகி போனேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தின் மூலமாக மீண்டும் இந்த மந்தையிலே நான் சேர்ந்திருக்கிறேன் என்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை கடவுளை மகிமைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய உபதேசத்தை மையப்படுத்தி மட்டுமே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கடவுள் விரும்புவதற்கு ஏற்றார் போல் இருக்க வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் மூலமாக பரலோக ராஜ்யம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல பிறரை குறித்து நாங்கள் ஆண்டவரே எதுவும் பேசாதபடி, பிறருடைய மனமாற்றத்திலே நாங்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தாதபடி, பிறருடைய ரட்சிப்பிலே நாங்கள் ஆண்டவரே தடையா இருக்காதபடி ஆண்டவரே நீர் எங்களை அவர்களை மனமாற்றி ரட்சிப்படைகிற ஆண்டவரே அந்த ஒரு மிகப்பெரிய உன்னத பணியிலே ஆண்டவரை நாங்கள் இணைந்து அநேக மக்கள் ரட்சிப்படைவதற்கு எங்களை நீர் கருவிகளாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களுக்குள்ளாக பரிசேயத்தனங்கள், நான் ரொம்ப நல்லவன், நான் நன்றாக பிரேயர் பண்ணுவேன், நன்றாக பாடுவேன், நன்றாக உபசரிப்பேன், உபவாசிப்பேன், நன்றாக நான் உண்மையும் உத்தமம் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பேன் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வருமாயின் கடவுள் அதை வெறுக்கிறார். மாறாக என்னை நான் பாவி, என்னை மீட்டுக் கொண்டவர் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற நல்மேய்ப்பர், நான் பாவி என்கிற சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மிடத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், அரவணைப்பும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் உம்முடைய ஒரே குமாரனை கொண்டு அவரை நல்ல மேய்ப்பராக இந்த பூமிக்கு அனுப்பி ஆண்டவரை காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்த எங்களை மீட்டுக் கொண்டீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அப்படி மீட்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் அநேக நேரங்களிலே அந்த பரிசேயருக்குரிய குணம் எங்களுக்குள்ளே இருந்திருக்கிறது ஆண்டவரே. ஆம் சுவாமி, நான் மிகுந்த நல்லவன், மற்றவர்கள் பாவி என்கிற சிந்தனை எனக்குள்ளே இராதபடி எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆண்டவரை உம்மை போல, உம்முடைய ஒரே மகனை போல அப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மந்தையில் சேராத ஆடுகள், மந்தையை விட்டு வழி விலகி போன ஆடுகள் மீண்டும் மந்தைக்குள் வருவதற்காக ஆண்டவரை பாடுபட்டு மந்தையில் சேர்க்கிற ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பு பணியை
நாங்களும் செய்ய எங்களையும் நீர் கருவியாக மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, கர்த்தாவை எல்லா மக்களோடும் நாங்களும் சேர்ந்து உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். விரைவாக ஆலயம் திறந்து ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய திருச்சபை உடைய கரத்திலோ படைக்கிறோம். திருச்சபையுடைய பேராயர், குருமார்கள், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், திருச்சபையிலே ஊதியம் பெற்றும் பெறாமலும் பணி செய்கிற பிள்ளைகள், அதோடு மட்டுமல்ல எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் தொடங்கி வயது முதிர்ந்தோர்கள் வரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல, கொரோனா தொற்றின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். எல்லோரையும் மீட்டு எடுத்து ஆசீர்வதித்து, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற திருவசனத்தை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் பதித்து தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டுமா இவ்விடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, விரைவாக ஆலயம் திறக்கப்படவும், விரைவாக மக்களாகிய நாங்கள் சகஜ நிலைக்கு திரும்பவும், விரைவாக ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் உம்மை தொழுது கொள்ளவும் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நீர் இன்று எங்களுக்கு தந்தரணும். நாங்கள் எங்கள் நாளைகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவக்கடன்களை மன்னித்தரும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும், தீமை நினைச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக 95வது கீர்த்தனை, பழைய கீர்த்தனையிலே 100வது கீர்த்தனை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே என்ற பாடலை கடைசி சரணத்தை நாம் பாடுவோம். போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லான் அம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்ப மெனக்கருள் என்ற 5வது சரணத்தையும் இணைந்து பாடும். கருள் என் மீட்பர் உயிர்
சுவாமியே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எத்தனை